ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஜவுளித்துறை அதாவது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போகிறதுக்கான கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 மணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் லெவல் போஸ்டிங்ஸ் தான் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தமிழ்நாடோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு ரீட் அவுட் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அஃபீஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு அஃபீஷியல் சைட்லேருந்து. இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்னென்ன ஏஜ் கேட்டகரி என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் ஓப்பனிங்ஸ்க்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஏல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 10 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 முடிக்கும் சம்பளம் ஸ்டார்ட் அவுட் ஆகுது. இதுக்கான ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 21 35 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் இன் மாஸ்டர் டிகிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்ஸ்டைல் ஆர் டெஸ்டிங் ஆர் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து போஸ்டிங்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் ஏல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலேருந்து 1,77,500 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28. ஓகேங்களா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஹையர் கிளாஸ். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஆர் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிலவெண்டான இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி லெவல்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஆஃப் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த போஸ்டிங் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ப்ராடக்ட் ஆர் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் இவ்வளோ ஏஜ் கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்டைல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ். ஓகேங்களா? அக்கௌண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் பியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 மணிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்காம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஆஃப் செகண்ட் லெவல். ஓகேங்களா? செகண்டரி லெவல் அப்படி இல்லைன்னா பிகாம். ஓகேங்களா? பிகாமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் ஆர் கவர்மெண்ட் ஆர் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் கமர்ஷியல் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் குவாலிட்டி அஷூரன்ஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 29,200 92,300 மணி கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 19 25 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டாக. ஓகேங்களா? இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் டிப்ளமா ஆர் டெக்ஸ்டைல் ஆர் கெமிக்கல் ஆர் டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் காலேஜில் டெக்ஸ்டைல் ஓரியன்டாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த போஸ்டிங்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கேண்டிடேட் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது, ஜென்ரல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சியாக இருந்தால் 5 வருஷம், எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசி ஆர் நான் ப்ரீமியர் கிளாஸாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பிடபிள்யூசி கேண்டிடேட்னா 10 இயர்ஸ் முடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31/1/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் ஃபாலோ இன்டர்வியூஸ்.
ஓகேங்களா. ஃபார் குரூப்ஸ் ஏ ஏ பார்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் குரூப் பி ஆர் குரூப் சில அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கான டேட் அண்ட் எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் செப்பரேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இதை வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, எக்ஸாம் சென்டர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 இதில் வந்து இருக்குங்க. ஓகேங்களா. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் இதுதான் மேஜர் டெக்ஸ்டைல் ஓரியன்டட் டெவலப்பிங் ஏரியானா இந்த 3 தான். ஓகேங்களா. கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, அது கரூரும் இருக்குது. ஓகேங்களா. இதில் தான் எக்ஸாம் சென்டர் வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க, நடத்தவும் போகிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் இதில் ஏதோ ஒன்று இதை வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இது பொறுத்த மணிக்கு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஏ இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, குரூப் பிஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து 1000 ரூபா, குரூப் சிஆ இருந்தீங்கன்னா 1000 ரூபா. நீங்கள் ஆல்மோஸ்ட் குரூப் பி போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் பர்சனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொருக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபார் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராசஸ், அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ, டாக்குமெண்ட் ஸ்கேன் என்னென்ன அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனிங் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணோம், உங்களோட சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணோம், அதுக்கப்புறம் உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒயிட் பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு அப்லோட் பண்ண பேப்பரில் அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் வித் யுவர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் ஃபார் டிக்ளரேஷன்ஸ் ஒயிட் பேப்பரில் உங்களோட ஓன் டிக்ளரேஷனில் அப்லோட் பண்ணோம். சிக்னேச்சர் இன் கேபிட்டல் லெட்டர் இட் கேனாட் பி நாட் அக்செப்டபிள். ஓகேங்களா. உங்கள் சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் இந்த ஃபார்ம் உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது, ரிஜெக்ட் ஆயிரும். அதனால கேபிட்டல் லெட்டர் போடாமல் மீடியமாக உங்களுக்கு என்னென்னு பண்ணுங்கள். இதுதான் இதுக்கான டிக்ளரேஷன். ஜஸ்ட் இந்த இடத்துல ரீட் அவுட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் கேண்டிடேட்டுக்குள்ள உங்களோட பேர் எழுதிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பேர் எழுதிட்டு அப்படியே இந்த டிக்ளரேஷனை ஃபுல்லாக உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஓகேங்களா. அது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேவ் எ வேலிடிட்டி மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் சுட் பி ஆஸ் கீப் ஆன் ஆக்டிவேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள்லாம் டாக்குமெண்ட்டு சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் லிங்க்ஸ் வரும், அதை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கால் லெட்டரில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சுட் பி ஆஸ் வேலிட் பர்சன் மெயில் ஐடி சுட் பி ஆஸ் கிரியேட்டட். she has created new mail ID or mobile number beforeing application for your online. இதுக்கு முன்னாடி உங்கள் மெயில் ஐடி ஸ்பேன் ஆயிடுச்சாவோ டிஸ்மிஸ் ஆயிடுச்சாவோ இப்போ புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த மாதிரி ரீஃபண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே. ஓகேங்களா. நான் ரீஃபண்டபிள். ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டேட்டாஸ்லாம் கொடுத்து சேவ் ஆஸ் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் சொன்ன டாக்குமெண்ட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், தம்ப் இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், டிக்ளரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றா ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ டெபிட் கார்டு மாஸ்டர் கார்ட்ஸ் மூலிமா பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். வேலட் மூலியமாகவும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் காப்பியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஜஸ்ட் உங்களுக்கான வெரிஃபிகேஷனுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு என்னென்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எவ்வளோ சைஸ் இருக்கணும், என்ன லைட்னிங் கலர்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் சேவ் பண்ணணும், ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதையும் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். ஜீரோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காக போகுது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பொசிஷன்ஸ்க்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஜஸ்ட் அதுவும் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட் நான் வந்து போடுறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.